ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்துல சூர்யா நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க கருப்பு படம் பாத்தீங்கன்னா வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. இந்த படம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 200 கோடி வசூல நெருங்கிடுச்சுங்க. இதை தொடர்ந்து தெலுங்குல விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காரு நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா. இத முடிச்ச கையோட ஜித்து மாதவன் இயக்குற அவரோட 47வது படத்துலயும் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தை தொடர்ந்து ஏற்கனவே தன்னை வச்சு கடந்த 2021வது வருஷம் ஜெய் பீம் அப்படிங்கிற படத்தை இயக்குன ஞானவேல் இயக்குற படத்துலதான் சூர்யா நடிக்க போறாராம். இந்த படம் சூர்யாவுடைய 48வது படமா உருவாக இருக்குன்ட்டு சொல்லப்படுது. பழங்குடியின மக்களுக்காக நீதி கேட்கிற கதையில ஜெய் பீம் படம் உருவாகி இருந்துச்சு. ஆனா சூர்யா 48 படம் பாத்தீங்கன்னா திருவேங்கடம் வீரராகவன் அப்படிங்கிற மருத்துவரோட வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையா கொண்ட கதையில உருவாக இருக்கு. மக்களுக்கு சேவை செய்யறதுலயே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்ட மருத்துவர் திருவேங்கடம் வீரராகவன் பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு வெறும் 2 ரூபாய் மட்டும் தான் வாங்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 5 ரூபாய்க்கு சிகிச்சை கொடுத்திருக்காரு. இந்த கதையில தான் சூர்யா நடிக்க இருக்காரு. அதாவது ஒரு பயோபிக் ஸ்டோரி. அதுல நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா அப்படின்னா படம் தாறுமாறான வெற்றி அடையுங்க. ஏற்கனவே செஞ்சும் காட்டி இருக்காரு. சூரரை போற்று அது பாத்தீங்கன்னா கோபிநாத்துடைய வாழ்க்கை வரலாறு படம் எந்த அளவுக்கு பின்னி எடுத்திருந்தாங்கன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அதை தொடர்ந்து ஜெய் பீம் வக்கீல் சந்துரு அவர்களுடைய வாழ்க்கையை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம். அதுலயும் சூர்யா எந்த அளவுக்கு பின்னி பெடல் எடுத்திருந்தாரு அப்படின்றதையும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கருப்பு அப்படின்ற ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்தாச்சு. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் பாத்தீங்கன்னா முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஸ்டோரியில வருது. அதுவும் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் மூவி தான். அதை தொடர்ந்து சூர்யா 47 ஜித்து மாதவன் பாத்தீங்கன்னா சூர்யாவை போலீஸா வச்சு குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் தரமான பிரியாணியா தான் ரிலீஸ் ஆக போகுது. அதை முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் டாக்டரா நம்ம தலைவரை பார்க்க போறோம். இப்பவே கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிடுங்க.